தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சதக்யா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சதக்யா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கடா சிந்தம் ஞானதம் சாஸ்திரூபணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதனம் கலியுதேவ காட்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு வார்டு 10லேருந்து தொலைந்து திரும்பிய பாம்பன் சுவாமிகள். வார்டு 10லேருந்து தொலைந்து திரும்பிய பாம்பன் சுவாமிகள். நம்ம 1963 பாம்பன் சுவாமிகள் அப்படிங்கிறவர் மெட்ராஸில் ஒரு ரோட்டில் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் அவர் போயிருந்தார். அப்போ வந்து அந்த இது நினைக்கிறேன், அது வந்து பாரிஸ் கார்னர் அந்த மாதிரி மெட்ராஸ் டவுன் இது. அப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அவர் வந்து ஏதோ வந்து அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அது எப்படி ஆச்சுன்னு தெரியல, ரோடு ஆக்சிடெண்ட் அவருக்கு. அப்போ வந்து அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் ஆனார். சீரியஸான கண்டிஷனில் இருந்தார். அவருடைய பாம்பன் சுவாமிகள் தான் தெரியும் நம்மளுக்கு. அது அவர் தானே எல்லாம் கவசம் அதெல்லாம் எழுதுகிற சண்முக இருக்கான், பெரிய முருக பக்தர் அவர். அவருக்கு அவருடைய டிவோட்டிஸ்லாம் கூடிட்டா அந்த இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் கோவில், அந்த இதுக்கு ஹாஸ்பிட்டலே கோவில் ஆகிடுது, அதான் வாயில் அப்படி வந்துடுது. அவெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு சுவாமிகள் அங்கே இருக்கார். அடுத்த நாள் அவருக்கு ஆப்ரேஷன், பெரிய சீரியஸான ஆப்ரேஷன். உழைப்பாரா என்ன தெரியல, அதுக்கான இதெல்லாம் ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. அப்போது சொல்கிறா, அவருக்கு என்ன நடந்திருக்குன்னா, பிரத்யட்சமாக முருகன் வந்து காட்சி தந்திருக்கார். மயில் மேலே வந்திருக்கார். வந்து இருக்க அனுகிரகம் பண்ணிவிட்டு மயில் மேலே இப்படி பறந்து போயிருக்கார் முருகன். இதுதான் நடந்திருக்கு. அது அவருடைய கண்ணுக்கு தான் தெரியும், மற்ற பேருக்கெல்லாம் தெரியல. அவர் வந்து எல்லாமே சரியாக எடுத்து அவர் இறங்கி போயிட்டார், கிளம்பி போயிட்டார், முடிஞ்சு போச்சு. இல்லை நம்ம பெரியவா மாதிரி தான் எல்லாம் எடுத்து அவருக்கு ஓகே எடுத்து பாம்பன் சுவாமிகளுக்கு. அப்போது இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா. இது நடந்ததுக்கப்புறம் வந்து அது வார்டு நம்பர் 10 பாம்பன் சுவாமிகள் இருந்தது. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வார்டு நம்பர் 10ல் அவர் இருந்திருக்கார். அட்மிட் ஆகி ஒரு பெட்டில் படுத்து இருந்திருக்கார் போல இருக்குது. அதில் இப்போது அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா, அதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸ் வந்து அதில் ஒரு பக்தி உரிமை வழக்கு, இந்த மாதிரி பாம்பன் சுவாமிகள்ன்ற இங்கே வந்து இப்படி ஆகிருக்குன்றது அட்லீஸ்ட் ஒரு முருகான்னு கண்டத்தில் போட்டு வந்திருப்பார். இதெல்லாம் நானே சொல்கிறேன். அப்புறம் பேசியிருப்பார், மயிலில் வந்தான் முருகன் என்ன காப்பாற்றினான், ஏதாவது ஒன்று தெரிஞ்சு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகி எல்லாருக்கும் பாஸ் ஆகிடுது. முருகர் வந்திருக்கார், மயிலில் வந்தார், காப்பாற்றினார்ன்றது அளவுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். அப்புறம் அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார் பாம்பன் சுவாமிகள், ஏன்னா அங்கேயே இருப்பார். அதனால் 1972 ஒரு பெரிய ஜெயின் சைஸில் அந்த இவருடைய படம், பாம்பன் சுவாமிகளோட ஒரு திருவுருவ படம், ஒரு பெரிய ஃபோட்டோவை மாட்டி வச்சுருந்தாலும் வார்டு நம்பர் 10னா அதில் இருக்கும் அந்த பாம்பன் சுவாமிகள் படம். இப்படி இருந்திருக்கு. மகாபெரிவா வந்து இருக்குச்சே என்ன ஆகுன்னா, இவா வந்து இங்கே எவ்ரி வெள்ளிக்கிழமை வந்து அந்த பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு சின்ன ஒரு பூஜை பண்ணி மாலை தினமும் போடுவா, போட்டு கற்பூர ஆரத்தி எடுத்து இப்படி பண்ணுவாளாம். மகாபெரிவா இருக்குச்சு என்ன எடுத்துன்னா, ஹரிஹரன் அப்படிங்கிற ஒரு டிவோட்டி, அவர் கொஞ்சம் கூட டிவோட்டிஸ், மகாபெரிவாவோட டிவோட்டிஸ்லாம் பெரியவா வந்து எந்த இடத்துல இருந்தாலும் விபூதி குங்குமம் அதெல்லாம் நிறைய கொடுப்பார். அதெல்லாம் எடுத்துன்னு போய் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கொடுக்கணும், அது ஒரு கைங்கரியம். அதேமாதிரி அவள் வந்து அந்த ஹரிஹரன் வந்து அந்த அந்த ஒரு இதை பண்ணியிருந்தார், சர்வீஸ் பண்ணியிருந்தார். அவர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வருவார். வரும்போது அங்கே இருக்கவாளுக்கெல்லாம் அந்த பிரசாதத்தை கொடுக்கும்போது அவர் பார்த்தார், வார்டு நம்பர் 10ல் இந்த மாதிரி பாம்பன் சுவாமிகள் படம் பெருசாக இருக்குது. அதை பார்த்துட்ட அடுத்த நாள் வந்து அவர் என்ன எடுத்துன்னா, அவர் வந்து எங்கேயோ போக வேண்டியிருக்கு. அடுத்த வாரம் ஒரு வாரம் அந்த மாதிரி வந்திருக்கார். பாம்பன் சுவாமிகளை பார்க்குறார். அந்த வார்டு 10ல் தான் இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டார். அவெல்லாம் சொன்னால் இந்த மாதிரி நடந்தது விஷயம், அதனால் பாம்பன் சுவாமிகள் வந்து ஒரு ஞாபகார்த்தமாக அவள் வந்து மாட்டிட்டு அதுக்கு பூஜை பண்ணுறா, அதெல்லாம் அவள் சொல்லியிருக்கா. அதெல்லாம் அவர் கேட்டுட்டாராம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போய் பெரியவா கிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சிக்க. பெரியவா இந்த பாம்பன் சுவாமிகளை மேலே இருக்க பரமேஸ்வரனை எடுத்தேன், அது நம்மளுக்கு எப்படி தெரியும். அந்த ஹரிஹரன் வந்து என்ன பண்ணார், இதை கொண்டு போய் நம்ம வந்து பெரியவா கிட்ட நம்ம அடுத்ததுனா பார்க்கும்போது இதுக்காக போகலை,
அடுத்த வரை போகும்போது நம்ம பிரிவா கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சார். அதுக்கு அடுத்தது என்ன ஆயிடுத்துன்னா, அதுக்கு முன்னாடி இந்த அடுத்த ஒரு 2-3 நாளில் திருப்பி வரும்போது பார்த்தா அந்த படத்தை காணும். அவளுக்கு அந்த ஹரிஹரன் பார்த்துட்டு எங்கே இந்த படம்னு கேட்டால் அவள் சொன்னாலாம், யாரோ விஷமிகள், அதாவது கொஞ்சம் ஏத்திஸ்ட் இந்த மாதிரி இருப்பாள், இந்த கழகங்கள் ஏதோ ஒன்று, அது வந்து எடுத்துன்னு போயிட்டுருக்கு அந்த படத்தைன்னு நினைக்கிறேன். அது வந்து படத்தை எடுத்துன்னு போயிட்டா, அவன் என்ன பண்ணா, உடைச்சால தூக்கி போட்டாலும் ஒன்றும் தெரியாது, காணாமல் போயிடுத்து. இந்த கண்டிஷனில் இவர் கிளம்பி இவர் வந்து மகாபரிவாட தரிசனம் பண்ண ஹரிஹரன் போயிருக்கார். அங்கே பாம்பன் சுவாமிகளோட படம் வந்து காணாமல் போயிடுது, இல்லை அப்படிங்கிற விஷயம் அளவுக்கு தெரிஞ்சு மனசில் வச்சுட்டு இருக்கார். போனார். கல்கி அப்படிங்கிற கர்நாடகாவில் ஒரு இடத்துல ஒரு கிராமம், குல்பர்காவுக்கு கீழே வருது அது. அதில் பெரியவா கிட்ட பெரியவா இருந்தால் அங்கே போய் விஷயத்தெல்லாம் சொன்னார். பெரியவா தான் பரமேஸ்வரன் ஆச்சே. பெரியவா வந்து சீரியஸாக எல்லாத்தையும் கேட்டுண்டாராம். அது என்ன டைம் தெரில, அது ஒரு மிட் நைட்டாக இருக்குது அந்த டைம். இவர் போய் சேர்ந்ததும் பெரியவா கிட்ட பேசியிருந்ததும் பெரியவா வந்து சீரியஸாக அப்படி உத்து பார்த்து கேட்டுண்டாராம். ஒன்றுமே பதில் சொல்லலை, எதுவுமே பேசலை, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலை. அவ்வளோதான், வந்துட்டார் ஹரிஹரன். ஹரிஹரனுக்கு மனசுக்குள்ளே ஒரு கவலை இருக்குமே, பெரியவா வந்து பதிலே சொல்லலையே, அந்த படத்தை தொலைஞ்சுதுன்றது ஏதாவது ரியாக்ஷன் பண்ணலாமா, ஐயோ அப்படியா அப்படின்னு கேட்கலையே. பெரியவா தான் பரமேஸ்வரன் எடுத்தேன். இங்கே வந்தார், வந்து மெட்ராஸுக்கு வந்துட்டோடனே வழக்கம் போல் பெரியவா கிட்ட பிரசாதத்தை வாங்கிட்டு அதை கொண்டு போய் அங்கே கொடுக்குறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாராம். போனே அங்கே போய் பார்த்தா அதே வார்டு நம்பர் 10 அதே படம் அங்கே மாட்டியிருக்கு. முன்னாடி இருந்தது, இப்போ காணாமல் போச்சு, திருப்பி அங்கே வந்தது. ஸோ அதனால் தொலைந்து வார்டு நம்பர் 10 தொலைந்து திரும்பிய பாம்பன் சுவாமிகள் அங்கே வந்துட்டார், திருப்பி வந்துட்டார். எப்படி வந்தார்? அப்புறம் அவகிட்ட பேசினா அவள் சொன்னாலாம், இந்த மாதிரி டைமில் இந்த நாளில் ஒரு டேட்டை சொல்கிறா, இத்தனை டயத்துக்கு கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம், படம் இல்லை, பாம்பன் சுவாமிகளோட இது வந்து அங்கே காணோம், ஃபோட்டோ அந்த ஃப்ரேம். திடீர்னு பார்த்தா இந்த டயத்தில் அது இருந்தது அப்படின்னாலாம். அந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட டயத்தை என்னன்னு ஹரிஹரன் நோட் பண்ணார். நோட் பண்ணால் பெரியவா கிட்ட சொல்லும்போது பெரியவா அப்படி சைலண்ட்டாக இருப்பாடா, பெரியவா அப்படி கண்ணை மூடிப்பார். அதை சொல்லலைன்னாலும் நம்மளுக்கு தெரியும், அப்போ வேலை நடந்துடும். அந்த ஆள் எவன் கொண்டு போனான்னா அவன் புத்தியில் அவன் முதல்லையே அவனை உடைக்காமல் வச்சுருப்பான், அந்த படத்தை கிட்ட தூக்கி போடாமல் அவன் பார்த்துருப்பான். எதை என்ன பெரியவா போய் கனவால் போய் பயமுறுத்தினாரான்னு தெரியாது, அதெல்லாம் அதில் சொல்ல மாட்டாளே, நிறைய விஷயங்கள் மறைஞ்சிரும். அவன் கொண்டு திருப்பி மாட்டிகிட்டு இருக்கான் அதே இடத்துல, எடுத்துன்னு போனோம். அதுதான் நடந்திருக்கு. வேற என்ன, அவனை பார்க்கல, யாரும் பார்க்கல, கொண்டு வந்து மாட்டிருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக வரும். பெரியவா கொண்டு வந்திருக்கா. ஜெய் ஜெய்சங்கர சங்கர மகாபிரிய பாதமேஸ்வரம் மகாபிரிய பாதமேஸ்வரனும்.